வணக்கம். 1/8/2025 வெள்ளிக்கிழமை மாலை கோட்டையம்மன் கோவிலில் நடக்க போகிற விளக்கு பூஜையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். விளக்கு பூஜைக்கு பேர் கொடுத்தவங்க, அதாவது முதல்லே புக் பண்ணணும், அவங்கெல்லாம் கூடையில் விளக்கு எல்லாம் கொண்டு வந்து ரெடியாக வந்து விளக்கு பூஜைக்காக உட்காந்துருக்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். எல்லாருமே பாருங்கள், பெரும்பாலும் வக்கூடு தான் செட்டிநாட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. முந்தியெலாம் வந்து ஓலையில் பின்ன வக்கூடு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இந்த மருந்து ஒயர்னு சொல்கிறாங்க, அந்த ஒயரில் பின்ன கூட தான் நிறைய பேர் கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா மலேசியாவில் வாங்குகிற அந்த காலத்துள்ள நகரத்தார் வச்சுருக்கக்கூடிய ஒரு வக்கூடு. அதனால் அதையும் நம்ம எடுத்தோம். மக்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு. இவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸ். எப்போவுமே பார்த்திங்கன்னா ட்ரஸ்டிகளோடு இணைந்து வாலண்டியர்ஸும் மிகச்சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்கிறதுனால தான் இந்த விழாவே வந்து நமக்கு சிறக்குது. ட்ரஸ்டிகளும் எல்லா வாலண்டியர்ஸும் வேலை செய்கிறத நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. உள்ளேயும் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பூவெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. சாமிக்கு வந்து ஐயர் வந்து சாமி அழகு போல் அலங்கரிச்சிட்டாரு, அதுவும் முன்னாடி ரெடியாக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. அம்பால இங்கே வந்து விளக்கு பூஜைக்கு எல்லாமே தயார் பண்ணுறாங்க வாலண்டியர்ஸு, அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து மண்டபத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 230 பேர் மண்டபத்துக்குள்ளேயும், மிச்சம் உள்ளவங்க வந்து வெளியவும் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 500 பேருன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ட்ரஸ்டிங்களும் எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய பேர் வந்து இந்த விளக்கு பூஜைக்கு ஸ்பான்சர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து விளக்கு பூஜைக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்களுடைய நம்பர் படி டோக்கனில் வந்து அவங்க உட்காந்துட்டாங்க. விளக்கு பூஜையை ஐயர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஐயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மந்திரம் சொல்கிறாரு, அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து மண்டபத்துக்குள்ளே விளக்கு பூஜை செஞ்சிட்ருக்கவங்கள பார்க்குறோம். மண்டபத்துக்குள்ளே வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே விளக்கை ஏற்றிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கு பார்க்கவே வந்து அது ஒரு டிவைன் ஒரு உணர்வு நம்மளுக்கு கொடுத்தது. அதை நம்ம பார்க்க முடிஞ்சுதாங்க. இப்போ வந்து நம்ம மண்டபத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய விளக்கு பூஜை செய்கிறவங்க தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இவங்களும் கிட்டத்தட்ட வந்து 200 சில்லறை பேர், மொத்தம் 500 பேருன்னு சொன்னாங்க. நமக்கு சரியான எண்ணிக்கை தெரியல, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இவங்க எல்லாருமே விளக்கு பூஜை பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 500 பேர் அப்படி விளக்கு பூஜை செய்கிறாங்கன்னா அங்கே வந்து எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இவங்க எல்லாருமே பூஜை செய்கிறத நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே வந்து கோட்டை அம்மன் படம் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எல்லாருமே அவங்கவுங்க விளக்குக்கு முன்னாடி வச்சு பிரசாதம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதையும் வச்சு எல்லாருமே வந்து ஐயர் வந்து உள்ளேருந்து மைக்கில் சொல்கிறத வந்து கேட்டு அவங்களும் சொல்லி அவங்க செய்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரே நேரத்தில் நமக்கு உள்ளேயும் வெளியும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு என்னுடைய கணவர் வந்து அவங்க உள்ளே எடுத்து கொடுத்ததுனால அதே நேரத்தில் நம்ம வெளியவும் வீடியோ எடுக்க முடிஞ்சது. எல்லாரையுமே நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாருமே ஐயர் சொல்கிறத கேட்டு அந்த விளக்கை ஏற்றி அவங்கெல்லாம் பூஜை பண்ணுறதை நம்ம இப்போ இங்கே பார்த்துட்ருக்கோம்.
எல்லாரையுமே நம்மளுக்கு வீடியோவில் எடுக்கணுன்ட்டு ஒரு ஆசை தான். ஆனால் நிறைய பேர் இருந்ததுனால அங்கங்கே நம்ம கொஞ்சம் எடுத்தோம். நம்ம கூட்டத்துலேயும் ஹெல்ப் கேட்குற மாதிரி இருந்தது, கொஞ்சம் நகர சொல்லி அந்த மாதிரி. இது வந்து விளக்கு பூஜையை வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த விளக்கு பூஜைக்கு வெளியே உட்காந்துருக்காங்க, தட்டிக்கு பக்கத்தில். அங்கேருந்து எல்லாருமே விளக்கு பூஜையை பார்க்குறதுக்காக உட்காந்துருக்கவங்களையும் பார்க்க முடியுது. இங்கே வாலண்டியர்ஸ் இருக்கிறவங்களும் நம்மளை பார்த்தோன்னே நம்ம சேனலுக்காக ஒரு ஹலோ சொல்கிறாங்க. அவங்களையும் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இவங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்க உள்ள விளக்கு பூஜை செய்தாலோ அல்லது இவங்க விளக்கு பூஜையை வேடிக்கை பார்க்கணுன்னு நினச்சோ வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாரையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. விளக்கு பூஜை அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இவங்களையும் கொஞ்சம் எல்லாரையும் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே திருவிழா அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஒருத்தர் சந்தித்து பேசும்போது அவங்க மறுபடியும் வீட்டில் வந்து சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி திருவிழா வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. ஏன்னா அவங்க வந்து சொந்தக்காரங்களெல்லாம் சந்தித்தது அப்படியே அம்மனையும் ஒரு கும்பிட்டுட்டு எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்து அப்படி போகும்போது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி மறுபடி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அம்மனை பார்த்தாச்சு. அம்மனுக்கு வந்து தீபம் ஆக போகுது. விளக்கு பூஜை 108 போற்றி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ சுவாமிகள் வந்து அம்மனுக்கு தீபம் காட்டுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாரையும் சாமிகள் வந்து தீபத்தை தொட்டு கும்பிட்டுக்க சொல்கிறாங்க. நம்மளும் அதை கும்பிட்டாச்சு. இப்போ வந்து எல்லாரும் அவங்கவுங்க விளக்குக்கு மணி அடித்து அவங்கவுங்க தீபம் காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. எல்லா மணி ஓசையும் சேர்ந்து கேட்கும்போது அப்படியே அங்கே ஒரு ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்துச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சது. இந்த விளக்கு பூஜையை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த அம்மனோட அருள் எல்லாமே கிடைக்கணும்னு நான் வந்து எங்கள் கோட்டை அம்மனை வேண்டிக்கிறேன். இந்த எல்லாரும் தீபம் காட்டுறதையும் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்டபத்துக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்டும் வெளியே நானும் ஒரே சமயத்தில் எல்லாரும் விளக்குக்கு தீபம் காட்டுறதை நாங்கள் 2 பேருமே எடுத்திருந்தோம். அதனால தான் நம்மளால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி. சாமி வந்து மகாலட்சுமிக்கெலாம் துதி சொல்கிறாங்க. அவங்க சொல்ல எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து சொல்கிறாங்க. நம்மளும் அந்த அம்மனை வேண்டிக்குவோம். இந்த பாருங்கள், கோட்டை அம்மன் எல்லாருக்கும் படம் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க முன்னாடி அவங்க விளக்குக்கு முன்னாடி வச்சு அதில் தான் வந்து அவங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க அர்ச்சனை பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அதை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. எல்லார் முன்னாடியும் கோட்டை அம்மன் இருக்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. நம்ம அதையும் பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல அவர் நம்முடைய குடும்ப நலம், வியாபார நலம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு அவங்களுக்கு வேண்டுறாரு. நம்மளும் அவங்களோட சேர்ந்து நம்ம வீட்டுக்கும் எல்லா நலன்களும் அந்த மகாலட்சுமி அருளணும்னு நம்மளும் அந்த பூஜையை நம்மளும் செய்வோம். அவர் சொல்கிறது நம்மளும் கேட்போம். महालक्ष्मी अंबिकाजी नमो नमः मम इष्टदेवता कुलदेवताभ्यो नमो नमः अनेक कोटि प्रार्थन पुष्पांजलि समर्पयामि. எல்லாரும் விளக்க எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. நம்ம அப்போ இந்த பொண்ணு வந்து விளக்கு எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு அவங்களையும் வீடியோ எடுத்திருக்கோம்.
விளக்கு பூஜை முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப சோன்னு கொட்டுச்சு. நிறைய பேர் கொடை கொண்டு வந்திருந்தவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. கொடை கொண்டு வராதவங்க இங்கே வந்து மண்டபத்திலேயே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. விளக்கு பூஜை நடந்த இடத்துலையும் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களெலாம் நம்ம பார்த்தோம். அவங்களும் நமக்கு ஒரு ஹாய் சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.